வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சுகன்யா மனோகரன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்களின் பாதுகாப்பில் சமரசத்துக்கே இடமில்லை. பிரதமர் நரேந்திர மோடி ட்வீட். ஊரடங்கு உத்தரவு தளர்வுக்கு பின் செயல்படக்கூடிய வழிமுறைகள். டெல்லி உயர்நீதிமன்ற குழு அமைப்பு. கொரோனா அச்சுறுத்தல் எதிரொலி. அமர்நாத் யாத்திரை ரத்து. கொரோனா வைரஸ் தடுப்பு பணிகளில் தங்கள் உயிரை பணயம் வைத்து பாடுபட்டு வரும் மருத்துவர்கள் உள்ளிட்டோர் மீது வன்முறை தாக்குதல்களை நடத்துவோருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை. அவசர சட்டம் இயற்றியது மத்திய அரசு. தமிழகத்தில் மேலும் 33 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1629 அதிகரிப்பு. இந்தியாவில் கொரோனாவுக்கு 21,370 பேர் பாதிப்பு. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 5,552 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் நாட்டில் பலி எண்ணிக்கை 681 அதிகரிப்பு. உலகம் முழுவதும் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,84,021 அதிகரிப்பு. அமெரிக்காவில் ஒரே நாளில் 2,321 பேர் பலி. கொரோனா வைரஸ் தொற்றை வேண்டுமென்றே பரப்பியதாக சீனா மீது அமெரிக்கா மீண்டும் குற்றச்சாட்டு. இழப்பீடு கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு. மே 3ஆம் தேதிக்கு பிறகு தேசிய ஊரடங்கு நீடிக்கப்படுமா? 27ஆம் தேதி அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. இனி விரிவான செய்திகள். மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்டோரின் பாதுகாப்பில் எவ்வித சமரசத்துக்கும் இடமில்லை என பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்டோர் மீது அவ்வப்போது தாக்குதல்கள் நடத்தப்படுவதுடன் கொரோனாவால் உயிரிழந்த மருத்துவர்களை தங்கள் பகுதியில் அடக்கம் செய்யவும் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் மருத்துவ சங்கத்தினரும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்டோரின் பாதுகாப்பில் எவ்வித சமரசத்துக்கும் இடமில்லை என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், கொரோனா வைரசுக்கு எதிராக மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்டோர் துணிவுடன் முன்னணியில் நின்று போராடி வருவதாகவும் அவர்களின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்வதாகவும் அதில் எவ்வித சமரசத்துக்கும் இடமில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஊரடங்கு உத்தரவு தளர்வுக்கு பின் எப்படி செயல்படுவது என்பது குறித்த வழிமுறைகளை வகுக்க நீதிபதி தலைமையில் ஒரு குழுவை டெல்லி உயர்நீதிமன்றம் அமைத்து உள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக நாடு முழுவதும் ஊரடங்கு அமலில் உள்ளதால் நீதிமன்றங்கள் செயல்படவில்லை. முக்கிய வழக்குகள் மட்டும் வீடியோ கான்பரன்ஸ் முறையில் விசாரிக்கப்படுகிறது. இந்த நிலையில் டெல்லி உயர்நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளது. அதில் தற்போதைய நிலையில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் 80,000 வழக்குகளும், கீழமை நீதிமன்றங்களில் 8 லட்சம் வழக்குகளும் நிலுவையில் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. ஊரடங்கு தளர்வுக்கு பின் நீதிமன்றங்களுக்கு அதிக அளவில் மக்கள் வருவார்கள் என்பதால் சமூக விலகல், தூய்மை பணி போன்றவற்றை தீவிரமாக கடைபிடிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு விலகலுக்கு பின்
ஒரேடியாக நீதிமன்ற கிளைகளை திறந்து விடாமல் சில கட்டுப்பாடுகளுடன் புதிய வழிமுறைகளை கையாள வேண்டும் எனவும் யோசனை தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மேலும் பரிந்துரைகளை வழங்க நீதிபதி திருமதி ஹீமா கொஹல்லி தலைமையிலான குழு அமைக்கப்பட்டுள்ளது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக இந்த வருடம் அமர்நாத் யாத்திரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. அமர்நாத் குகை கோயிலில் இயற்கையாக உருவாகும் பனிலிங்கத்தை தரிசிக்க ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இறுதியில் சுமார் 60 நாட்களுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் செல்கின்றனர். இந்த நிலையில் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக இந்த வருடம் அமர்நாத் யாத்திரை ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பருவநிலை மாறுதல், தீவிரவாதிகள் அச்சுறுத்தல் போன்றவற்றால் யாத்திரை ஒத்திவைக்கப்படுவது போன்று தற்போது கொரோனா அச்சுறுத்தலால் அமர்நாத் யாத்திரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேலும் 33 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1629 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. நேற்று மேலும் 33 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1629 உயர்ந்துள்ளது. நேற்று மட்டும் 27 பேர் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். இதனால் குணமடைந்தோர் எண்ணிக்கை 662 உயர்ந்துள்ளது. இதுவரை 18 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1629 உயர்ந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை விவரங்களை மாவட்ட வாரியாக தற்போது காண்போம். தமிழகத்தில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் பட்டியலில் சென்னை முதலிடத்தில் உள்ளது. சென்னையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 373 உயர்ந்துள்ளது. கோவை மாவட்டத்தில் 134 பேருக்கும், திருப்பூர் மாவட்டத்தில் 109 பேருக்கும், ஈரோட்டில் 70 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் 77 பேருக்கும், திருநெல்வேலியில் 62 பேருக்கும், செங்கல்பட்டில் 56 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உள்ளது. நாமக்கல்லில் 51 பேருக்கும், திருச்சியில் 51 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உள்ளது. மதுரையில் 50 பேருக்கும், தேனியில் 43 பேருக்கும், கரூரில் 42 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் 50 பேருக்கும், ராணிப்பேட்டையில் 39 பேருக்கும், நாகை மாவட்டத்தில் 44 பேருக்கும் கொரோனா உள்ளது. தூத்துக்குடியில் 27 பேருக்கும், விழுப்புரத்தில் 41 பேருக்கும் கொரோனா தொற்று உள்ளது. சேலத்தில் 24 பேருக்கும், கடலூர் மாவட்டத்தில் 26 பேருக்கும் கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. திருப்பத்தூரில் 17 பேருக்கும், விருதுநகரில் 19 பேருக்கும், தஞ்சாவூரில் 54 பேருக்கும், திருவாரூரில் 28 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உள்ளது. கன்னியாகுமரியில் 16 பேருக்கும், வேலூரில் 22 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை 13 பேருக்கும், சிவகங்கையில் 12 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. நீலகிரியில் 9 பேருக்கும், தென்காசியில் 31 பேருக்கும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 11 பேருக்கும் கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 11 பேருக்கும், அரியலூர் மாவட்டத்தில் 6 பேருக்கும், கள்ளக்குறிச்சி மற்றும் பெரம்பலூரில் தலா 5 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 21,370 அதிகரித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 681 உயர்ந்துள்ளது. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 20,544 அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 5,649 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 269 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத்தில் 2,407 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 103 பேர் பலியாகியுள்ளனர். டெல்லியில் 48 பேர் பலியான நிலையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2,248 உள்ளது. ராஜஸ்தானில் 1,888 பேருக்கும்,
தமிழகத்தில் 1629 பேருக்கும், மத்திய பிரதேசத்தில் 1587 பேருக்கும் கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த 4368 பேர் வைரஸ் தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,84,000 தாண்டியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 26,37,000 கடந்துள்ளது. கொரோனா வைரஸ் பிடியில் அமெரிக்கா, இத்தாலி, பிரிட்டன், பிரான்ஸ், ஸ்பெயின், இந்தியா உள்ளிட்ட நாடுகள் சிக்கி சின்னாபின்னமாகி வருகின்றன. கொரோனா வைரசுக்கு தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கும் பணியில் பல்வேறு நாடுகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். சர்வதேச அளவில் கொரோனா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,84,000 தாண்டியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 26,37,000 கடந்துள்ளது. அதிகபட்சமாக அமெரிக்காவில் 8,48,000 மேற்பட்டோருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் நேற்று ஒரே நாளில் 2,000 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அங்கு பலி எண்ணிக்கை 47,676 அதிகரித்துள்ளது. இத்தாலி, ஸ்பெயின், பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் தலா 20,000 மேற்பட்டோர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். கொரோனாவுக்கு 18,100 பேரை பலி கொடுத்துள்ள பிரிட்டனில் 1,00,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்ற 7,00,000 மேற்பட்டோர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கொரோனா பாதித்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா 17வது இடத்தில் உள்ளது. அமெரிக்கர்களுக்கான வேலைவாய்ப்பை பாதுகாக்கவே குடியேற்ற தடை சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கொரோனாவால் அமெரிக்காவில் 2 கோடிக்கும் அதிகமான மக்கள் வேலை இழந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வேலை வாய்ப்புகளில் அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நோக்கில் நடவடிக்கை மேற்கொண்ட அதிபர் ட்ரம்ப் வெளிநாட்டினர் குடியேற 60 நாட்களுக்கு தடை விதித்து அதற்கான உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார். இந்தியர்களுக்கு அதிகம் பயன்படும் H-1B விசாக்களுக்கு இந்த தடை பொருந்தாது என வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் உடல்நிலை குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. என்ன நடக்கிறது வடகொரியாவில்? தகவல்களை திரட்டி ஆராய முயல்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இன்றைய தேதியில் உலகில் உயிரோடு இருக்கும் ஒரே ஒரு சர்வாதிகாரி வடகொரியாவின் அதிபர் கிம் ஜோங் உன் தான். அவரது தாத்தா, தாத்தாவிற்கு பிறகு அப்பா, அப்பாவிற்கு பிறகு இவர் என பரம்பரையாக வடகொரியாவின் ஆட்சி இந்த குடும்பத்திடம் மட்டுமே இருக்கிறது. அதிபருக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஏன் யோசித்தாலே சிறைதான். மக்களின் வாழ்க்கை வசதி எதை பற்றியும் கிம்முக்கு கவலை இல்லை. தனக்கு போட்டியாக வரலாம் என்ற பயத்தில் தனது ஒன்றுவிட்ட சகோதரனையே போட்டு தள்ளியவர் கிம். அமெரிக்க அதிபர் ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்தியது கூட தன்னுடைய இமேஜை உயர்த்தி கொள்ளத்தான் என்று கூறப்படுகிறது. தன் நாட்டு மக்கள் சுயமாக யோசிக்க கூடாது என்பதில் கிம் கவனமாக இருப்பார். அதனாலேயே வடகொரியாவில் ஒரே ஒரு தொலைக்காட்சி சேனல் மட்டுமே உள்ளது. அதிலும் 24 மணி நேரமும் அதிபரின் புகழ்வாடும் நிகழ்ச்சிதான். அண்மையில் அங்கு கொரோனா பாதித்த நோயாளிகளை கிம் சுட்டுக் கொல்ல உத்தரவிட்டதாக கூட தகவல் வெளியாகியது. இந்நிலையில் கிம் ஜோங்கிற்கு திடீரென உடல்நிலை சரியில்லை என தகவல் வெளியானது. முதலில் இதய கோளாறால் அவதிப்படும் கிம்முக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்றதாகவும் தற்போது கிம் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியது. அதன் பிறகு கொரோனாவால் பாதிக்கப்பட்ட கிம் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் தகவல் வெளியாகியது. இதனால் உண்மை என்னவென்று வடகொரிய மக்களுக்கே தெரியவில்லை. இதனிடையே கிம்மின் சகோதரி கிம் யோ ஜாங் அரச பொறுப்புகளை ஏற்க உள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் மூலம் அதிபரின் உடல்நிலை மோசமாகியுள்ளது என்பது மட்டும் உறுதியாகியுள்ளது. ஆனால் தங்கள் அதிபர் உடல்நிலை சரியில்லாமல் கவலைக்கிடமாக இருக்கிறார் என்ற செய்தி வடகொரிய மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடும் என்பதுதான் உண்மை. இத்தனை நாட்கள் கிம் குடும்ப ஆட்சியால் தாங்கள் பட்ட துன்பத்திற்கு விடிவு காலம் கிடைக்காதா என ஏங்கிக் கொண்டிருந்த மக்களுக்கு நிச்சயம் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கலாம் என்றும் விமர்சிக்கப்படுகிறது. கொரோனா வைரஸ் தொற்றை வேண்டுமென்றே பரப்பி உலகை ஏமாற்றியதாக சீன கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அந்நாட்டு அரசு மீது அமெரிக்கா நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. சீனாவின் வூஹான் நகரத்தில் கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸ் உலகெங்கும் பரவி மனித உயிர்களை கொத்து கொத்தாக பலிவாங்கி வருகிறது.
கொரோனா வைரஸை சீனாவே உலக நாடுகளுக்கு பரப்பியதாக அமெரிக்கா தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. இதை சீனா மறுத்து வருகிறது. கொரோனா வைரஸால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள அமெரிக்கா சீனாவுக்கு எதிரான நடவடிக்கைகளிலும் இறங்கியுள்ளது. இந்த நிலையில் கொரோனா வைரஸ் தொற்றை வேண்டுமென்றே பரப்பி உலகை ஏமாற்றியதாக சீன கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அந்நாட்டு அரசு மீது அமெரிக்கா நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய மிசௌரி மாகாண தலைமை வழக்கறிஞர் எரிக், கொரோனா வைரஸ் தொற்று குறித்து முன்னரே எச்சரிக்கை விடுத்து மருத்துவர்களையும் செய்தியாளர்களையும் சீனா காணாமல் ஆக்கியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். கொரோனா பரவலை தடுக்கவும் சீனா எதுவும் செய்யவில்லை என கூறிய அவர், கொரோனா தொற்று குறித்து உலகுக்கு தவறான தகவல்களை சீன அரசு கூறியதாக குற்றம் சாட்டினார். இதனால்தான் இந்த வைரஸால் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன என தெரிவித்த அவர், இதற்கு சீனா பொறுப்பேற்க வேண்டும் என கூறினார். மிசௌரி மாகாணத்தில் நிகழ்ந்த மரணங்கள், பாதிப்புகள், பொருளாதார இழப்புகளுக்கு சீன அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அம்மாகாண தலைமை வழக்கறிஞர் எரிக் வலியுறுத்தியுள்ளார். தேசிய பஞ்சாயத் ராஜ் தினத்தையொட்டி நாடு முழுவதும் உள்ள கிராம பஞ்சாயத்து அமைப்புகளுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை உரையாடுகிறார். கடந்த 1992ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி பஞ்சாயத் ராஜ் சட்டம் கொண்டுவரப்பட்டது. இச்சட்டத்தின்படி கிராம அளவில் உள்ளாட்சி அமைப்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் தாங்களே நிர்வாகம் செய்யும் உரிமையை பெறுகிறார்கள். மத்திய மாநில அரசுகளின் அதிகாரிகள் தங்கள் அதிகாரத்தை உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளுடன் பகிர்ந்து கொள்வதுதான் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் நோக்கமாகும். இந்த நிலையில் தேசிய பஞ்சாயத் ராஜ் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடு முழுவதும் பஞ்சாயத் அமைப்புகளுடன் வீடியோ கான்பரன்சிங் வாயிலாக உரையாடுகிறார். அப்போது ஜிபிடிபி எனப்படும் கிராம பஞ்சாயத்து மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பஞ்சாயத் முறைக்கான போர்ட்டல் மற்றும் மொபைல் செயலி உள்ளிட்ட பல்வேறு புதிய திட்டங்களையும் பிரதமர் மோடி துவக்கி வைக்கிறார். பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கானுக்கு கொரோனா பாதிப்பு இல்லை என்பது பரிசோதனையின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் பிரபல அறக்கட்டளையின் தலைவர் பைசல் எடி என்பவர் பிரதமர் இம்ரான் கானை கடந்த வாரம் நேரில் சந்தித்தார். இந்த சந்திப்பு நடந்த சில தினங்களுக்கு பிறகு பைசல் எடிக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனால் இம்ரான் கானுக்கும் வைரஸ் தொற்று பரவி இருக்குமோ என்ற அச்சம் எழுந்தது. இம்ரான் கானுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வலுத்தன. இந்த நிலையில் இம்ரான் கானுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவருக்கு வைரஸ் தொற்று இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் பாகிஸ்தான் சுகாதாரத்துறை அமைச்சர் ஜாஃபர் தெரிவித்துள்ளார். அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அனைவருக்கும் அறிவித்தபடி ஊரடங்கு நிவாரண நிதி மற்றும் உணவு தொகுப்பு முழுமையாக சென்றடைவதை தமிழக அரசு உடனடியாக உறுதி செய்ய வேண்டும் என திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அனைவருக்கும் அறிவித்தபடி ஊரடங்கு நிவாரண நிதி மற்றும் உணவு தொகுப்பு முழுமையாக சென்றடைவதை தமிழக அரசு உடனடியாக உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். முதற்கட்ட ஊரடங்கின் போது அறிவித்த 1000 ரூபாய் பணம் மற்றும் உணவு தொகுப்பே இன்னும் பெரும்பாலான தொழிலாளர்களுக்கு சென்றடையவில்லை என்று தகவல்கள் வருகின்றன. இந்த நிலையில் 2வது கட்டமாக அதே போன்ற உதவி வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அதிலும் கூட நலவாரியத்தில் பதிவு செய்துள்ளவர்கள் ஏறத்தாழ பாதி பேருக்குத்தான் உணவு தொகுப்பு வழங்கப்படும் என்று தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கூறியிருப்பதாக வரும் செய்திகள் ஏற்புடையது அல்ல என்று திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். வருமானமின்றி துயரத்தில் இருக்கும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அனைவருக்கும் நிதியும் உணவு தொகுப்பும் உடனடியாக கிடைப்பதற்கு தமிழக அரசு முன்னுரிமை கொடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். கொரோனா வைரஸ் தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள அத்தியாவசிய துறையினர் உயிரிழக்க நேர்ந்தால் அவர்களது குடும்பத்தினருக்கு 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவத்துறை, காவல்துறை,
உள்ளாட்சித்துறை, சுகாதாரத்துறை உள்ளிட்ட அத்தியாவசிய துறையினர் கொரோனா தொற்று ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவர்களது குடும்பத்தினருக்கு 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. உயிரிழந்தவரின் குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு தகுதியின் அடிப்படையில் அரசு பணி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் உடலை உரிய மரியாதையுடனும் பாதுகாப்பு உடனும் அடக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே மாதத்திற்கான அத்தியாவசிய பொருட்களை பெறுவதற்கான டோக்கன் நாளை மற்றும் நாளை மறுநாள் வீடு வீடாக சென்று வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஊரடங்கு போடப்பட்டுள்ளதால் 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ சமையல் எண்ணெய், 1 கிலோ துவரம் பருப்பு ஆகிய அத்தியாவசிய பொருட்கள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்த அத்தியாவசிய பொருட்களை பெறுவதற்கான டோக்கன் நாளை மற்றும் நாளை மறுநாள் வீடு வீடாக சென்று வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. டோக்கன்களில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதியில் குறிப்பிட்ட நேரத்தில் ரேஷன் கடைக்கு சென்று அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க கப்பல்களை அச்சுறுத்தும் வகையில் செயல்படும் துப்பாக்கி ஏந்திய ஈரான் படகுகள் அனைத்தையும் சுட்டு வீழ்த்த கடற்படைக்கு அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். உலகமே கொரோனாவின் பிடியில் சிக்கி இருந்தாலும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான பதற்றம் தணிந்த பாடில்லை. அணு ஆயுத சோதனை தொடங்கி பல்வேறு விவகாரங்களில் இரு நாடுகளுக்கும் இடையே கடுமையான மோதல் போக்கு நிலவி வருகிறது. மேலும் பாரசீக வளைகுடா பகுதியின் சர்வதேச கடற்பரப்பில் அமெரிக்க கடற்படையினர் ரோந்து பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையில் பாரசீக வளைகுடா கடற்பகுதியில் கடந்த 15ஆம் தேதி ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த 6 அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான கப்பல்களை ஈரானிய படையினர் சுற்றி வளைத்தனர். இந்த சம்பவம் இரு நாடுகளுக்கு இடையே மீண்டும் போர் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க கப்பல்களை அச்சுறுத்தும் வகையில் செயல்படும் துப்பாக்கி ஏந்திய அனைத்து ஈரான் படகுகளையும் சுட்டு வீழ்த்த கடற்படையினருக்கு அதிபர் ட்ரம்ப் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். தடை உத்தரவால் பாத்திரம் செய்வோரின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதை அரசு கவனத்தில் கொண்டு உதவிகளை செய்ய வேண்டும் என அத்தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரையில் செல்லூர், ஒத்தக்கடை, அனுப்பனாண்டி, கீழவாசல் ஆகிய பகுதிகளில் சில்வர் மற்றும் அலுமினியம் பாத்திரங்களை செய்யும் பட்டறைகள் உள்ளன. இவற்றில் 3000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தினக்கூலியாக பணியாற்றி வருகிறார்கள். சுமார் 1 மாத காலமாக நீடிக்கும் தடை உத்தரவால் இவர்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. 150 பட்டறைக்கு மேலே இருக்குது. 150 பட்டறையில் தொழிலாளிகள் ஒரு 250 பேருக்கு மேலே வேலை பார்க்குறோம். 250 பேருக்கு மேலே வேலை பார்த்தோம்னா எங்களுக்கு இந்த 1 மாத லாக்டவுனை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் கை காசை வச்சு நாங்கள் சமாளிச்சிட்டோம். ஆனால் அதுக்கு மேலே இனிமேல் வரும் நாட்களை எங்களால் சமாளிக்க முடியுமான்னு இன்னும் சமாளிக்க முடியலை. இன்னும் இதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்வோம்னு ஒன்றுமே எங்களால் செய்ய முடியலை. அதுக்கு இந்த அரசு எங்களுக்கு ஒரு நல்ல தக்க நடவடிக்கை எடுத்து செவிசாய்க்கணும்னு நாங்கள் எங்கள் தொழிலாளர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். 1 மாதமாக வறுமையில் தான் ரொம்ப இருக்கோம். இருந்தும் சாப்பாட்டுக்கு ரொம்ப திறமையாக இருக்குது. நீங்கள் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தொழில் ஓட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தாலும் சந்தோஷம். அதை ஓட்டம்ல சட்டத்துக்கு உள்பட்டு நாங்கள் நடக்கிறோம். இருந்தாலும் வாழ்வாதாரம் ரொம்ப எங்களுக்கு பாதிச்சிருக்கு. தடை உத்தரவால் பாதிக்கப்பட்டுள்ள தங்களுக்கு அரசு உரிய உதவிகளை செய்ய வேண்டும் என பாத்திரம் செய்யும் தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாகை மாவட்டத்தில் வாலிபால் விளையாடிய 12 வாலிபர்களை போலீசார் பிடித்து ஊரடங்கை பின்பற்றுவது தொடர்பான உறுதிமொழி ஏற்க செய்தனர். தமிழகத்தில் ஊரடங்கு உத்தரவை பின்பற்றாமல் வெளியில் சுற்றுவோருக்கு போலீசார் நூதன தண்டனைகளை வழங்கி வருகின்றனர். இந்த வகையில் நாகை மாவட்டம் பாப்பா கோயிலைச் சேர்ந்த 12 இளைஞர்கள் அங்குள்ள திடலில் வாலிபால் விளையாடி வருகின்றனர். அவர்களை பிடித்த போலீசார் விதிமுறைகளை மீறினால் அரசு வேலை கிடைக்காது, வெளிநாடு செல்வதற்கான கடவுச்சீட்டை பெற முடியாது என்பன உள்ளிட்ட விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அறிவுறுத்தியதுடன் அது தொடர்பான உறுதிமொழியையும் ஏற்க செய்தனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 27ஆம் தேதி அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார்.
கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக அமலில் உள்ள தேசிய ஊரடங்கு மே மாதம் 3ஆம் தேதி முடிவடைகிறது. நாடு முழுவதும் கொரோனா வைரஸின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஊரடங்கை மேலும் நீட்டிக்க வேண்டும் என மாநில அரசுகள் கோரிக்கை விடுத்துள்ளன. இந்த நிலையில் 4வது முறையாக வரும் 27ஆம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடி அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த ஆலோசனையின் போது மே 3ஆம் தேதிக்கு பின்னரும் தேசிய ஊரடங்கை நீடிப்பது குறித்து ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.